Hi, praise Lord. God is saying unto you, God strengthens you to give. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14 அதிகாரம் 16 வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு படவுல ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாரும் அவரை தேடி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குரிய சுவிசேஷங்களையும் பிதாவுடைய வார்த்தைகளையும் அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டே இருப்பார். இப்படி சொல்லிட்டே அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஈவினிங் சாயந்தரம் இருட்டுற சமயம் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற ஊர்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சீஷர்கள் சொல்லுவாங்க, இல்லை எங்ககிட்ட வெறும் 5 அப்போ 2 மீனை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இயேசு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி பிதாவை நோக்கி ஆசீர்வதித்து அது அவர்கிட்ட கொடுத்து வந்தவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கையில் கொடுத்தது 5 அப்பமும் 2 மீன் தான். ஆனால் அது மூலமாக 5000 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்டு மீதியா 12 கூடைகள் நிறைய அதை எடுத்து சேகரித்து வைப்பாங்க, மீதியாக எடுப்பாங்க. பிரியமான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற நீங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற நீங்க இந்த அந்த வனாந்தரத்தில் ஜனங்கள் செய்தபடி ஊர்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான போஜனத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் சீஷர்களை பலப்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க, எங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீன் தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை எங்கிட்ட கொண்டாந்து கொடுங்க, நான் அதை ப்ளஸ் பண்ணுவேன், நான் அதை ஆசீர்வதிப்பேன், பின்னா அதை ஆசீர்வதித்து உங்கள் கையில் நான் கொடுக்கும் பொழுது அது 5000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு சின்ன தொகை இருக்கலாம், ஒரு சின்ன காரியம் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் இருக்கலாம், ஒரு சின்ன மினிஸ்ட்ரி தான் இருக்கலாம், ஒரு சின்ன தரிசனத்தோடு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், ஒரு சின்ன ஊழியத்தை பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை நம்பி ஆர்டர் 2 காரியங்களை மாத்திரம் கொடுத்துருக்கலாம். இந்த 5 அப்போ 2 மீன் மாதிரி இந்த ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்கும் பொழுது அதை நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கென்று செய்து, கர்த்தருக்காக செய்து, எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துறதுக்காக செய்யாமல், எந்த மனுஷர்களையும் பின்பற்றி செய்யாமல், எந்த மாம்ச சிந்தைகளையும் பின்பற்றி செய்யாமல் ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் கவனித்து அவர் சுவிசேஷத்தை கேட்டு அவர் சொல்கிற வார்த்தையின்படி அந்த காரியத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவங்க எப்படி இயேசுகிட்ட கொடுத்து அதை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்களை கர்த்தர்கிட்ட நீங்கள் உண்மையாக செய்யும் பொழுது, உண்மையாக ஊழியம் செய்யும் போது, உண்மையாக பிஸ்னஸ், உண்மையாக வேலை செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பல ஆயிரம் பேற்றுக்கு அதை ரட்சிப்பாக அதை ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி கர்த்தர் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ஆண்டவருக்காக உண்மையாக இருங்க, அவருடைய கரத்தில் கொடுங்க, அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஆமென்.